மிக உயர்ந்ததும் அற்புதமானதுமான ஒன்றை பற்றி கேள்விப்பட்டால் உடனே அதை அடைந்துவிட நினைக்கிறான் மனிதன். அதை அடைய எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அவன் ஒரு கணம் கூட நினைத்து பார்ப்பதில்லை. ஒரே தாவலில் அந்த இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகின்றனர். அது மிக உயர்ந்ததா? அது நமக்கு வேண்டும். அதை அடைய நமக்கு சக்தி இருக்கிறதா என்பதை சிறிதும் சிந்திப்பதில்லை. விளைவு, நாம் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்வதில்லை. யாரையும் இடுக்கியால் பிடித்து அப்படியே ஆன்மீகத்திற்குள் நுழைத்துவிட முடியாது. படிப்படியாக மெல்ல மெல்லத்தான் போக வேண்டும். எனவே மதத்தின் முதற்படி வைதி பக்தி, அதாவது தாழ்ந்த நிலை வழிபாடு. இந்த தாழ்நிலை வழிபாடுகள் எவை? அவை எவை என்பதை கூறுவதற்கு முன் ஒரு கேள்வி. கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்துள்ளார் என்று நீங்கள் எல்லோரும் சொல்கிறீர்களே, எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? சற்று கண்களை மூடிக்கொண்டு சிந்தியுங்கள். அது என்ன என்பதை எனக்கு கூறுங்கள். உங்கள் சிந்தனையில் விரிவதுதான் என்ன? ஏற்கனவே நீங்கள் கண்டுள்ள பரந்த கடல், அல்லது விரிந்த நீலவானம், அல்லது அகன்ற புல்வெளி, அல்லது இவை போன்ற வேறு ஏதோ ஒன்று, அப்படித்தானே? இதுதான் எங்கும் நிறைந்தவர் என்பதற்கு நீங்கள் சொல்லும் பொருளானால் அது பயனற்றது. நீங்கள் அதன் பொருளை உணரவே இல்லை. இறைவனின் மற்ற குணங்கள் பற்றியும் அப்படியே. அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர் என்று கூறும்போது பொதுவாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? எதுவும் இல்லை. மதம் என்பது அனுபூதி. இறைவனை பற்றிய உங்கள் கருத்தை நீங்கள் அனுபூதியில் அறியும்போதுதான் நீங்கள் இறைவனை வழிபடுபவர் என்று கூறுவேன். அதை அடையாதவரை நீங்கள் அந்த சொற்களில் உள்ள எழுத்துக்களை எழுத்துக்கூட்டி படிக்க தெரிந்தவர்கள், அவ்வளவுதான். இந்த அனுபூதி நிலையை அடைய நாம் கண்ணுக்கு புலனாகின்றவை வாயிலாக செல்ல வேண்டும். குழந்தைகள் எண்ணிக்கையை கற்கும்போது முதலில் புறப்பொருட்களின் மூலம்தான் ஆரம்பிக்கிறது. பிறகு மனத்தாலேயே செய்ய கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தையிடம் 5ஐ 2ஆல் பெருக்கினால் 10 வரும் என்று கூறினால் அதற்கு எதுவும் புரியாது. ஆனால் 10 பொருட்களை கொடுத்து அது எப்படி என்பதை காட்டி விளக்கினால் புரிந்து கொள்ளும். இது நிதானமான நீண்ட பாதை. இங்கே நாம் எல்லோரும் குழந்தைகளே. நாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், உலகில் உள்ள எல்லா நூல்களையும் படித்திருக்கலாம். ஆனால் ஆன்மீகத் துறையில் நாம் எல்லோரும் குழந்தைகளே. அனுபூதியின் இந்த ஆற்றல்தான் மதத்தை படைக்கிறது. கொள்கைகள், தத்துவங்கள், அறக்கோட்பாடுகள் எல்லாவற்றையும் எவ்வளவுதான் உங்கள் மூளைக்குள் திணித்திருந்தாலும் அவற்றால் பெரிதாக பலன் ஒன்றுமில்லை. நீங்கள் யார்? அனுபூதியில் என்ன உணர்ந்திருக்கிறீர்கள்? இவைதான் பயனுள்ளவை, சாரமானவை. ஆனால் நாம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அறிந்திருக்கிறோம். அனுபூதியில் எதையும் உணரவில்லை. தூலமானவற்றில், அதாவது உருவங்கள், சொற்கள், பிரார்த்தனைகள், சடங்குகள் ஆகியவற்றில் தொடங்க வேண்டும். இவையும் ஆயிரக்கணக்கில் உள்ளன. ஒரே வழி எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதில்லை. சிலருக்கு உருவங்களால் உதவி கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஒரு சிலருக்கு புற உருவம் தேவைப்படுகிறது, சிலருக்கு அது மனத்தளவில் போதுமானதாக இருக்கிறது. மனத்தில் வழிபடுபவன் நான் மேலானவன், ஏனெனில் அகத்தில் வழிபடுவதுதான் சரியான முறை. அது புறத்தில் இருந்தால் உருவ வழிபாடு ஆகிவிடும். எனவே இதை நான் எதிர்ப்பேன் என்கிறான். உருவம் சர்ச்சு வடிவிலோ கோவில் வடிவிலோ இருந்தால் அது புனிதமானது. அதுவே மனித உருவமாக இருந்தால் கோரமானது என்று நினைக்கிறான் அவன். இவ்வாறு மனம் புற வழிபாட்டு பயிற்சி பெற பல்வேறு வழிகள் உள்ளன. இந்த புற பயிற்சிகளுக்கு பிறகு படிப்படியாக மனம் தத்துவ விளக்கத்திற்கும் உண்மை அனுபூதிக்கும் வருகிறது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே வழி பொருந்தாது. உங்களுக்கு உரியது ஒன்று, இன்னொருவனுக்கு மற்றொன்று, இப்படியாக அமைகிறது. எல்லாமே ஒரே முடிவிற்கு அழைத்து சென்றாலும் எல்லோருக்கும் ஒரே உருவம் பயன் தராது. இது நாம் செய்யும் இன்னொரு தவறு. எனது லட்சியம் உங்களுக்கு தகுந்ததாக இல்லை. அப்படி இருக்க அதை நான் ஏன் உங்கள் மீது திணிக்க வேண்டும்? எனது கோவில் அமைப்போ
தோத்திரங்கள் படிக்கும் முறையோ உங்களுக்கு பொருந்தாதவையாக இருக்கும்போது நான் ஏன் அதை உங்கள் தலையில் கட்ட வேண்டும்? சற்றே உங்களை சுற்றி பாருங்கள். தனது வழிபாடுதான் சரியானது, மற்றவர்களுடையது மிருகத்தனமானது. இந்த உலகில் தான் ஒருவனே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று தான் ஒவ்வொரு முட்டாளும் கூறுகிறான். ஆனால் எல்லா வழிகளுமே நல்லவை, நமக்கு உதவுபவை. மனித இயல்பில் பல வகை இருப்பது போல் மதத்திலும் பல்வேறு வழிகள் இருப்பது அவசியம். அதிகமான பாதைகள் இருக்கும் அளவிற்கு உலகத்திற்கு நல்லது. மதத்தில் 20 வழிமுறைகள் இருந்தால் மிகவும் நல்லது, 400 இருந்தால் இன்னும் நல்லது. தேர்ந்தெடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அல்லவா? எனவே மதங்களும் மத கருத்துக்களும் அதிகரிப்பதில், ஏராளமாக இருப்பதில் நாம் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். இதனால் ஒவ்வொருவரும் மதத்தை பின்பற்ற முடியும். மனிதகுலம் அதிக நன்மை பெறும். ஆகவே மதங்கள் பெருகிக் கொண்டே போய் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களிலிருந்து மாறுபட்ட சொந்த தனி மதம் இருக்கும் அளவிற்கு ஆக வேண்டும். அதற்கு இறைவன் திருவருள் புரிய வேண்டும். பக்தி யுகத்தின் கருத்து இதுதான். எனது மதம் உங்களுக்கு ஏற்றதாக முடியாது, உங்கள் மதம் என்னுடையது ஆக முடியாது. இதுதான் பக்தி யுகத்தின் அறுதி கருத்து. நோக்கமும் முடிவும் ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவரவர் மனப்போக்கிற்கு ஏற்ப தனித்தனி பாதையில்தான் செல்ல வேண்டும். இந்த பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாம் உண்மையானவை. ஏனெனில் எல்லாம் ஒரே லட்சியத்தை நோக்கி செல்பவை. ஒன்றுதான் உண்மை, மற்றவை உண்மையல்ல என்று இருக்க முடியாது. தங்களுக்கு ஏற்ற பாதையை தேர்ந்தெடுப்பதைத்தான் பக்தி நூல்கள் இஷ்டம் என்று கூறுகிறது. அடுத்தது சொற்கள். சொல்லின் ஆற்றல் பற்றிய விஷயம் எல்லோரும் அறிந்ததே. அவை எவ்வளவு அற்புதமானவை! வேதங்கள், பைபிள், குரான், இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இத்தகைய சக்தி வாய்ந்த சொற்களால் நிறைய பெற்றவை. சில சொற்கள் மனித குலத்தின் மீது அற்புதமான ஆதிக்கம் செலுத்துகின்றன. இனி பல்வேறு சின்னங்கள் உள்ளன. அவை மனித மனத்தின் மீது பேராதிக்கம் செலுத்துகின்றன. மத சின்னங்கள் ஏனோதானோவென்று தற்செயலாக உருவாக்கப்பட்டவை அல்ல. அவை எண்ணங்களின் இயற்கையான வெளிப்பாடுகளாக இருப்பதை நாம் காண்கிறோம். சின்னங்களை ஆதாரமாக கொண்டுதான் நாம் சிந்திக்கிறோம். எல்லா சொற்களும் தங்கள் பின்னால் உள்ள எண்ணத்தின் சின்னங்களே. பல்வேறு மக்கள் பல்வேறு சின்னங்களை உபயோகிக்கின்றனர். அவற்றின் காரணம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த காரணம் பின்னணியிலேயே உள்ளது. சின்னங்கள் எண்ணங்களோடு தொடர்புடையவை. எண்ணம் சின்னத்தை புறத்தே கொண்டு வருவது போல் சின்னங்கள் உள்ளே எண்ணங்களை தூண்டுகின்றன. எனவே பக்தியின் இந்த பகுதி சின்னங்கள், சொற்கள், பிரார்த்தனை ஆகியவைகளை விளக்குகிறது. ஒவ்வொரு மதத்திலும் பிரார்த்தனைகள் உள்ளன. ஆனால் பணத்திற்காகவோ உடல் நலத்திற்காகவோ பிரார்த்தனை செய்வது பக்தி அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது கர்மம் அல்லது புண்ணிய செயல், அவ்வளவுதான். ஏதாவது பொருளுக்காகவோ சொர்க்கத்திற்கு செல்வது போன்றவற்றிற்காகவோ இறைவனை வேண்டுவது கர்மம் மட்டுமே. ஆண்டவனிடம் அன்பு செலுத்துபவன், பக்தனாக விரும்புபவன் இத்தகைய பிரார்த்தனைகளை விட்டுவிட வேண்டும். ஒளி உலகிற்கு செல்ல விரும்புபவன் முதலில் இந்த கொடுக்கல் வாங்கல் எண்ணத்தை, வியாபார மதத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அந்த வாசலுக்குள் புக வேண்டும். நீ பிரார்த்திப்பது உனக்கு கிடைக்காது என்பதல்ல, எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் அது பிச்சைக்காரனின் மதம், மிகவும் கீழானது, இழிவானது. கங்கை கரையில் வசித்து கொண்டு தண்ணீருக்காக கிணறு வெட்டுபவன் முட்டாளே அல்லவா? வைர சுரங்கத்திற்குள் போய் கண்ணாடி மணிகளை பொறுக்குபவன் மூடன்தானே. என்ன பைத்தியக்காரத்தனம்! வைர சுரங்கமான ஆண்டவனிடம் கண்ணாடி துண்டுகளான உணவையும் உடல் நலத்தையும் ஆடையுமா கேட்பது? உடல் சிறிது காலத்தில் மறைந்துவிடும். இந்த உடலின் நலத்திற்காக திரும்ப திரும்ப பிரார்த்திப்பதால் என்ன பயன்? உடல் நலத்திலும் பணத்திலும் என்ன இருக்கிறது? எவ்வளவுதான் செல்வம் படைத்தவனாக இருந்தாலும் சொத்தில் சிறிதளவைத்தான் அவன் தனக்கு பயன்படுத்திக் கொள்ள இயலும்.
இந்த உலகத்தின் எல்லா பொருட்களையும் நாம் ஒருபோதும் அடைய முடியாது. அப்படி அவை கிடைக்காவிட்டால்தான் என்ன? அதற்காக ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த உடல் அழிந்துவிடும். இதையெல்லாம் யார் பொருட்படுத்துவது? நல்லவை வந்தால் வரட்டும், வரவேற்போம். போனால் போகட்டும். அப்படி போவதை பற்றியும் நாம் கவலைப்பட மாட்டோம். அவை வரும்போது அவற்றை வாழ்த்துவோம், போகும்போதும் அவற்றை வாழ்த்துவோம். நாம் இறைவனை உணரப்போகிறோம். மன்னாதி மன்னனை அணுகப் போகிறோம். அங்கு நாம் பிச்சைக்கார உடையில் செல்ல இயலாது. அந்த உடையில் சென்றால் மன்னாதி மன்னராக விற்றிருக்கும் அவர் முன் செல்ல நமக்கு அனுமதி கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்காது. நம்மை வெளியே துரத்தி விடுவார்கள். நம் கடவுள் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. அவரிடம் பிச்சைக்கார வேடத்தில் செல்ல முடியாது. பிச்சைக்காரர்களுக்கு அங்கு அனுமதி கிடையாது. வியாபார நோக்கம் கொண்டவர்களுக்கும் அங்கே அனுமதி இல்லை. வாங்குவதும் விற்பதும் அங்கே கிடையவே கிடையாது. வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் இயேசுநாதர் கோவிலிலிருந்து துரத்தினார் என்று பைபிளில் நீங்கள் படிக்கிறீர்கள். அப்படி இருந்தும் சிலர், ஆண்டவனே, இதோ என் சிறு பிரார்த்தனை, பிரதியாக எனக்கு ஒரு புதிய ஆடையை தருவாய், எம்பெருமானே என் தலைவலியை குணப்படுத்துவாய், நான் நாளைக்கு 2 மணி நேரம் அதிகமாக வழிபடுகிறேன் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். உங்கள் மனத்தை ஒரு படி மேலே உயர்த்துங்கள். கடவுளிடம் இத்தகைய அற்ப விஷயங்களை கேட்கின்ற நிலையிலிருந்து உங்களை மேலே வைத்துக் கொள்ளுங்கள். இத்தகைய பிரார்த்தனைகளில் முழு சக்தியையும் ஒருவன் செலவழிப்பானானால் அவனுக்கும் மிருகத்திற்கும் என்ன வேறுபாடு?